சத்தியமா சொல்றேன் தங்க, நியாயமும் தைரியமும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா அந்த சாமி இறங்கி வந்து அவளுக்கு துணையா நிற்கும். தங்கம், துணிஞ்சிரு. துணிஞ்சவங்களுக்கு தோல்வியே கிடையாது. நான் ஏன் இந்த ஆடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். ஆமாம், நான் இங்கேருந்து டெல்லிக்கு போகும்போது ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. என்ன அப்படின்னா, உங்களுடைய லக்கேஜ் வந்து இந்த ஃப்ளைட்டில் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம போகிறதே ஒர்க்குக்கு, நம்மளோட லக்கேஜே நமக்குள்ளே வராது. எல்லா மிஷின்ஸு எவ்ரிதிங் ஐ கெப்ட் இன்சைட் த லக்கேஜ் தான். ஸோ அப்படின்னும் போது நான் போகிற ஒர்க்குக்கான திங்ஸே இல்லைன்னா நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஓகே, நான் கூப்பிடல. கொஞ்ச நேரத்தில் ஒரு கால் வந்தது. மேம், நீங்கள் கொஞ்சம் இந்த ஃப்ளைட்டோடைய என்ட்ரன்ஸ் வர முடியுமா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஏரோஸ்டோஸ் என்கிட்ட ஒரு சைன் வாங்கினாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உங்களோட லக்கேஜ் இந்த ஃப்ளைட்டில் எங்களால் அனுப்ப முடியாது, இது அப்கமிங் ஃப்ளைட்டும் அந்த ஃப்ளைட்டில் அனுப்பிவிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ ட்ரீமில் நான் வந்து அங்கே போயிருப்பேன். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரைடு இன் டெல்லி அப்படின்னும் போது அந்த இதில் என்னோடய லக்கேஜ் வரல. சரி, அப்படியும் ஓகே, எது இல்லைனாலும் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் அங்கே போய் இறங்கிட்டு நான் திருப்பியும் செக் பண்ணேன், என் பேக்கேஜ் எப்படி வரும், எப்போ வரும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை உங்கள் பேக்கேஜ் இன்னும் வரல, நைட் 12:15 ஃப்ளைட்டுக்கு தான் வருது அப்படின்னாங்க. ஸோ நான் ஏர்போர்ட்லேருந்து வெளில வந்துட்டு நான் கிளைண்ட்டோட ப்ளேஸ்க்கு போயிட்டு ஒரு 12 o'clock நான் அங்கேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். டெர்மினல் 2ல் வந்து என்னோடய லக்கேஜை கலெக்ட் பண்ணிக்க சொன்னாங்க. போனால் 12:15 கிட்டத்தட்ட 3 o'clock வரைக்கும் என்னோடய லக்கேஜ் வரல. நான் ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுருந்தேன். உங்களுக்கே தெரியும் ஒரு மிஷின்ஸும் எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லி. பட் 3 o'clock தான் ரீச் ஆச்சு. ஸோ 5 o'clock பிரைட் ரெடி ஆகணும். நான் அவருக்கு நியர்லி 1.5 hours தான் தூங்கினேன். நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாலாம் கிடைச்சிடாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் அப்படின்வாங்க. இல்லைனாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் நம்மளுக்கு வந்து எல்லா நேரங்களையும் இருக்கணும். ஏன்னா எனி டைம் எது வேணால் நடக்கலாம். இன்கேஸ் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைனா கூட எங்கேயுமே நம்ம ட்ராப் ஆகிடக்கூடாது. என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ தெரியாத ஒரு ஊரில் போய் எவ்ரிவன் இங்கே போங்க, அங்கே போங்க, அங்கே போங்க, இங்கே போகணும். அந்த உண்மையாக சொல்கிறது, பிரைட் சப்போர்ட் மீட் வேறு. அவங்களோட டிரைவரை என் கூட அமுச்சு எல்லாம் பண்ண சொன்னாங்க, ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஐ ரீச் சேஃப் டு த பிரைடல் பிளேஸ். அங்கே வெட்டிங் ஈவெண்ட்டையும் நல்லா பண்ணிவிட்டு சென்னைக்கும் நான் சேஃபாக ரிட்டர்ன் ஆனேன். பட் முக்கியமாக இங்கே வந்து நான் சொல்ல வேண்டியது கடவுளுடைய சப்போர்ட். அது இல்லைனா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து என் லக்கேஜ் என் கையில் கிடச்சிருக்காது, மிஸ் ஆகிருக்கும். ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் கிடச்சி கூட என் கையில் கிடச்சிருக்கலாம். பட் எல்லாமே ஆன் டைம் கிடச்சிது. இந்த பிரைட் ரொம்ப ஹாப்பி. பேர் வந்து ட்ராவலுக்கு பே பண்ணுறதுக்கு யோசிக்கிற நேரத்தில் இங்கேருந்து ஃப்ளைட் அப் அண்ட் டவுன் புக் பண்ணி நம்மள ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம நல்லா பண்ணி கொடுக்கணும். ஏன்னா எவ்வளோ பேர் இருக்கும்போது நம்மள பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணி கொடுக்கணும். டெல்லி பிரைடல் ரேப் வந்து என்னோட பெரிய ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் when I started ட்ரேப்பிங் எல்லாமே சொன்னாங்க, ட்ரேப்பிங்லாம் எவ்வளோ பே பண்ணுவாங்களா, ட்ரேப்பிங்லாம் எவ்வளோ பே பண்ணலாம். பட் என்னோடய ஹையஸ்ட் பெய்ட் ட்ரீப்பே வந்து இந்த டெல்லியோட ட்ரீப் தான். ஸோ அதுக்காக நான் நிறையா புக்கிங்ஸ் எடுக்காமல் விட்டுருக்கேன். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்கான சில சாக்ரிஃபைஷன் பண்ணி தான் ஆகணும். ட்ரேப்பிங் கரியரை ப்ரொஃபஷனலாக எடுத்த எல்லாருக்குமே வந்து இது மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஸோ லாங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.